மிளகு தக்காளி கீரை, பாசிப்பருப்பெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் 100 கிராம் பாசிப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி மஞ்சள் தூள் சேர்த்து கரெக்டாக ஒரு விசிலில் எடுத்துடலாம். ஒரு 50% வெந்திருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே கடுகு, உளுந்து, சீரகம், வரமிளகா, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த கீரையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம கீரை நல்லா வெந்துடும். அந்த கீரையை அப்படியே எடுத்து அந்த பருப்பு கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 3 விசில் அப்படியே இருக்கட்டும். இந்த டைமில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து கட் பண்ணி தனியாக பால் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அந்த பாலை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.